வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா அவள் எடுத்த உடனே சாரியை காமிக்கான்னு நினைக்காதீங்க. இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 20 days இருக்கும். இந்த சாரியோட ப்ளவுஸை தான் நம்ம ஆரி ஒர்க் போட்டுட்ருந்தோம். நீங்கள் பேப்பர் கட்டிங் பார்த்துருப்பீங்க, டேசல் பார்த்துருப்பீங்க, ட்ரேசிங் பார்த்துருப்பீங்க. எல்லாமே இந்த சாரீஸ் தான். இதோட பல்லு வந்து ஏதோ நல்ல ஒரு கோல்டு ஜரி செமையாக இருக்குல்ல. ஓகே, வாங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இது எங்கே வாங்கின சாரீ அப்படின்னா, தேசிங் ராஜாவில் வாங்கின சாரீ. ஓகே, ப்ளவுஸ் 1 or 2 or 3 பென். இதுதான் ப்ளவுஸ். சாரி, அங்கே வாங்கின சாரியை நான் அப்படி காமிக்கிறதுக்காக அப்படி எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து பார்க்கக்கூடாது, சின்னதுலேருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேசில் பண்ணோம்ல அந்த இது. ஆக்சுவலாக இதுக்கு நான் கீழே கொடுக்கலான்னு நினச்சேன், கொடுத்தா ரொம்ப இதாக இருக்கணும்னு தோணுச்சு. அதனால் இந்த 2 அழகாக இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம டேசில் பார்த்தாச்சா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதோ நம்ம ஹேங்கிங் பண்ண இது. மொத்தமாக இதில் எத்தனை ஹேங்கிங்ஸ் ஒவ்வொரு இதுவும் இருக்குது அப்படின்னா, ஒரு கையில் மட்டுமே 19 இருக்குது, 19 or 20 இருக்கும். ஓகேவா, ஒரு நிமிஷம். 19 இல்லைனா 20 இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த கையில் 19 இல்லைனா 20 இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதை பார்க்கலாம், நெக் டிசைன் பார்க்கலாமா. ஒரு நிமிஷம், நெக் டிசைன் பார்க்கலாமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 லைன் ஜரி போட்டுக்கோங்க. ஜரி, அதுக்கப்புறம் இதில் வந்து நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, பெரிய பீடு, சுகர் பீடு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், கொடி டிசைனை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். நடுவில் ஒரு கொடி இருக்கா, தெரியுதா? இந்த கொடி டிசைன், இந்த கொடி டிசைனை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். ஓகேவா, இந்த கொடி டிசைனை போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த லீவ்ஸு, மாங்காய் டிசைனு, மற்ற இந்த கொடி டிசைன், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு பீடு போட்டுருங்க. ஓகேவா, ஏன்னா பீடு நம்ம எந்த இடத்துல போடுறோங்கிறது கொஞ்சம் த்ரெட்டு போடுறதுக்கு முன்னாடி பீடு போட்டுருங்க, இல்லைன்னா அந்த த்ரெட்டு இழுக்குது இதை. அதனால் சொல்கிறேன், பீடை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டை போடுங்க. ஓகேவா, இதுதான் பேக் நெக் டிசைன். ஓகே, இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துருமா. இதுதான் பேக் நெக். ஓகேவா, பேக் நெக் ஃபினிஷ்ட். ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரண்ட் நெக் தான் ட்ரேசிங் பார்த்துருப்பீங்க. பேக் நெக்கும் ட்ரேசிங் காமிச்சேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, சாரி. ஓகே, ஃப்ரண்ட் நெக் இது. அதே மாதிரி தான் ஜரி, சில்க் த்ரெட்டு, சுகர் பீட், பெரிய பீடு, அதே இதுதான். இதில் ஒரே ஒரு இது சொல்லிடுறேன், நீங்கள் மேக்ஸிமம் இங்கே வரைக்கும் வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வரைக்கும் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம இங்கே கொண்டு போகிறோம், இங்கே வரைக்கும் சில பேருக்கும் நெக்லைன் வரலாம். அதுக்கப்புறம் இது அதுக்கு மேலே வச்சு கூட சில நேரம் இருக்கும். நான் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த பீடெல்லாம் எடுத்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் தான் நான் வீப்பட்டியே வச்சேன். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ப்ளீஸ் நீங்கள் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா, பீடு அங்கங்கே வச்சு மாங்காய் டிசைன் இருக்குது. இங்கே இருக்குது, இந்த இருக்குது, மாங்காய் டிசைன் இருக்குது, லீஃப் இருக்குது, இந்த ஒரு லீஃப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்